ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து தைப்பூச ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து தைப்பூசத்துக்கு வந்து காலையிலேருந்து சாப்பிடாம விரதம் இருந்துட்டு நம்ம ஈவினிங் 6 மணிக்கு விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு படைச்ச பிரசாதத்தை தான் சாப்பிட போகிறேன். அதுக்காக நான் ஒரு ஈவினிங் போல் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து சிறுபருப்பு ஜவ்வரிசி பாயாசமும் மசால் வடையும் தான் செஞ்சு நம்ம முருகருக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு ஒரு முன்னாடியே வந்து 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு தோரம்பருப்பு ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நம்ம மசால் வடை. வெறும் கடலைப்பருப்பு மட்டும் இல்லாமல் தோரம்பருப்பும் கடலைப்பருப்பும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ 2 கப் அளவு கணக்கு வந்திருக்கும். அது வந்து தண்ணியை இருத்து வந்து சேர்த்துக்கணும், தண்ணியோட வந்து சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இருத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டா வடை போடுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து வெறும் மசால் வடைக்காக மட்டும் இது வந்து செய்யலை, அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன்னா மாவை நாளைக்கும் கூட பகடா மாதிரியோ, அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம 4 டிஷ்ஷு வந்து ரெடி பண்ணலாம். ஏற்கனவே நான் வீடியோஸில் போட்டிருக்கேன், அது வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். இந்த மாவு வச்சு 4 டிஷ்ஷு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இதில் என்னென்ன செய்யலாம்னா உருண்டை குழம்பு செய்யலாம், அப்புறம் வந்து இது வந்து பகடா செய்யலாம், மசாலோட செய்யலாம், அந்த பகடா செஞ்சதில் வந்து வடகரி செய்யலாம். அந்த மாதிரி 4 டிஷ்ஷு செய்யலாம். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்துக்கும் வந்து நாளைக்கும் சேர்த்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் இது வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா நாளைக்கு உருண்டை குழம்பும் செஞ்சிடலாம், வடகரியாகவும் செஞ்சிடலான்றதுக்காக நான் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு கூட வந்து கொஞ்சம் சோம்பு, ஒரு 10 வரமிளகா, அதுக்கப்புறம் பூண்டு. இது வந்து குவான்டிட்டி அதிகன்றதுனால நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்குங்க. இது மொத்தமாகவே சேர்த்துக்கிட்டேன் நான். இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வாட்டி அரைக்கும் போது சேர்க்க வேண்டியதில்லை, மொத்தத்துக்கு தேவையான அளவு நான் அதை சேர்த்து அரைச்சி மாவு எடுத்துட்டு அதில் வந்து அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது கருவேப்பிலையே இதுலேயே சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா வாய்க்கு கருவேப்பிலை கடிப்படும் போது எடுத்து வைப்பாங்க. இதை அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து கருவேப்பிலையை இதோட சேர்த்துட்டேன். கல்லுப்பு, இதுக்கு மாவுக்கு தேவையான எல்லா மாவுக்கும் தேவையான உப்பும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி கொண்டு வந்திருக்கோம். இது மிளகா பூண்டு இதெல்லாம் இருந்ததுனால நான் கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். எல்லாம் அரைச்சி எடுத்த பிறகு இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டோம் பாருங்கள். கொஞ்சம் பருப்பு லைட்டாக இருக்கணும், அதனால் குறப்பாக அரைச்சிருக்கேன். அப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த வடை சுட்டு சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக இப்போ நமக்கு இந்த அடியில் வந்து காரம் இதெல்லாம் இருக்கும், மிளகா போட்டது, அப்புறம் சோம்பு பூண்டு போட்டதெல்லாம். அதனால எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டு தனியாக வச்சிடலாம். வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்க போகிறேன். அது ரெடி பண்ணிவிட்டு எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் வந்து இதில் சிறுபருப்பும் ஜவ்வரிசியும் 1 கப்பு சிறுபருப்பு, 1/2 கப்பு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இது நல்லா ஊறி இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ 3 விசில் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே வந்து இந்த மாவில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை எல்லாமே அரைச்சி சேர்த்ததுனால வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்தா போதும். காஞ்ச மிளகாவுமே நம்ம அரைச்சி சேர்த்துட்டோம், அதனால் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்க வேண்டியது கிடையாது. காரமும் கரெக்டாக இருக்கும், உப்பும் கரெக்டாக இருக்கும். நம்ம சாமிக்கு செய்யறதுனால டேஸ்ட்டும் பண்ணி பார்க்க முடியாது. அப்படியே வந்து செஞ்சுட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 2 விசில் வச்சு இறக்குனேன். 3 விசில் சொன்னேன் இல்லைங்களா, 2 விசில்லையே நல்லா குழஞ்சி வெந்திருக்கு பாருங்க. அந்த ஜவ்வரிசியும் நல்லா கண்ணாடி மாதிரி வெந்திருக்கு பாருங்க, நல்லா தெரியுது பாருங்க. இந்த அளவுக்கு பதத்துக்கு நல்லா வெந்த பிறகு நம்ம கரண்டியை வச்சு லேசாக கலந்து கொடுத்தாலே நல்லா சூப்பராக மசிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லம் இடிச்சு வச்சிருக்கேன், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம்.
நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கூடவோ குறையவோ போட்டுக்கோங்க. நான் வந்து நார்மல் ஸ்வீட்டுக்கு ஒரு 1/4 கிலோ வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். வெல்லம் எல்லா வெல்லமும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து மண் இல்லாத வெல்லம். மண் இருக்கிற வெல்லமாக இருந்தால் காய்ச்சிட்டு வடிகட்டி ஊற்றிக்குங்க. இது மண் இல்லாத வெல்லம்ன்றதுனால நான் டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா வெல்லமும் சேர்த்துட்டு நல்லா கரையட்டும். கரைஞ்சி வெந்து கிடைக்கணும். அது வரைக்கும் நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். நம்ம இந்த வெல்லம்லாம் கரைஞ்சி வந்த பிறகு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க, வெல்லம்லாம் கரைஞ்சி. இந்த சமயத்தில் நீங்கள் நெய்யில் வந்து முந்திரி வறுத்து சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி வந்து நம்மக்கிட்ட இல்லை, மறந்துட்டேன் வாங்கி வைக்க. அதனால் நான் வந்து பாதாம் இருந்துச்சு, அந்த பாதாம் நுணுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா வாய்க்கு கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஏலக்காய் தூள் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே அரைச்ச ஏலக்காய் தூள் நல்லா வாசமாக மணமாக இருக்கும். அது வந்து லைட்டாக சேர்த்தா கூட நமக்கு பாயசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அந்த ஏலக்காய் தூளியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான இன்னைக்கு தைப்பூசம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசமே கமகமான நல்லா டேஸ்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து சாமிக்கு இதுதான் நெய்வேத்தியமாக படைக்க போகிறோம். அடுத்து வந்து மசால் வடைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த மாவு வந்து வடை சுட்டுட்டோம்னா நம்ம சாமியை கும்பிட வேண்டியது தான். இன்னைக்கு நம்மளுடைய தைப்பூச ஸ்பெஷல் சிறுபருப்பு ஜவ்வரிசி பாயாசம் அண்ட் வந்து மசால் வடை. இதுதான் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான நம்மளோட பாயாசமும் மசால் வடையும் ரெடி ஆகிட்டே இருக்கு. மசால் வடை ரெடியான பிறகு அது எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம பால் சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் வேணுனாலும் சேர்த்துக்குங்க. திக்கான தேங்காய் பால். நான் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம பேக்கெட் பால் நல்லா சூடு பண்ணி வச்சிருந்த பேக்கெட் பால் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக பால் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட தேங்காய் பாலும் வேணாலும் சேர்த்துக்குங்க. தேங்காய் திருவி கூட சேர்த்துக்கலாம். இந்த பாயாசத்துக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மசால் வடை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ மசால் வடை போட்டுடலாம். அதுக்கு எண்ணெய் சட்டியிலே நல்லா எண்ணெயை நல்லா காய வச்சாச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் விருப்பப்பட்ட சைஸில் மசால் வடை செஞ்சிடலாம். அதே மாதிரி எல்லா வடையும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வடை போட்டு நல்லா செவந்திருக்கு பாருங்க. இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து மசால் வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுவும் கடலைப்பருப்பில் மட்டும் செய்யாமல் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு பாதி பாதி மிக்ஸ் பண்ணி செஞ்சு சுட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு பாயாசமும் அதே மாதிரி மசால் வடையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வீட்டில் தைப்பூசத்துக்கு என்னென்னலாம் நீங்க பலகாரம் செஞ்சீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.